வணக்கம். தாயின் மணிக்கொடி பாரீர், அதை தாழ்ந்து பணிந்திட வாரீர். பட்டொளி வீசி பறந்து கொண்டிருக்கும் மூவண்ணக் கொடி, வெறும் காற்றினால் அசைவதில்லை. விடுதலை போராட்ட வீரர்களின் மூச்சு காற்றினால் சுதந்திரமாக அசைந்து கொண்டிருக்கிறது. பாரதத்தின் பெருமைக்குரிய மூவண்ணக் கொடிக்கு விதை போட்டவர் மகாத்மா காந்தி என்றால், அதற்கு உருவாக்கம் கொடுத்தவர் பிங்களி வெங்கையா அவர். இவர் பிறந்த தினம் இன்று ஆகஸ்ட் 2. இந்திய சுதந்திர போராட்ட வீரர், மகாத்மாவின் தீவிர ஆதரவாளர். பிங்களி வெங்கையா ஆந்திர பிரதேசத்தில் பிறந்தவர். நிலவியலில் பட்டம் பெற்றவர். உருது, ஜப்பானிய மொழிகளை கற்றவர். தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற போரில் சேர்ந்து பணியாற்றும் பொழுது காந்தியடிகளின் கொள்கைகளால் இவர் ஈர்க்கப்படுகிறார். 1906ஆம் ஆண்டு கல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்தில் பிரிட்டிஷ் கொடி ஏற்றுவதைக் கண்டு மனதளவில் பெரிதும் பாதிக்கப்படுகிறார். இதுதான் இந்திய நாட்டிற்கு தனி கொடியை வடிவமைக்க அவரை தூண்டியது எனலாம். இந்திய பாரம்பரியம், கலாச்சாரம், வரலாறுகளின் அடிப்படையில் 30 வெவ்வேறு கொடிகளின் வரைவுகளை வடிவமைத்து இந்திய தேசிய கொடி எனும் புத்தகத்தை 1916இல் வெளியிடுகிறார். 1921ஆம் ஆண்டு விஜயவாடாவில் நடைபெற்ற ஒரு காங்கிரஸ் கூட்டத்தில் தான் தயாரித்த கொடியின் வரைவு படத்தினை விளக்குகிறார் அவர். காந்தி கூறுகிறார், முதலில் சிகப்பு, பச்சை 2 வண்ணம் கொடுத்து கதர் ராட்டையுடன் வடிவமைக்க சொன்னேன். பின்னர் உண்மை மற்றும் அகிம்சையை குறிக்கும் விதமாக வெள்ளை நிறத்தை நாங்கள் சேர்த்தோம். 3 மணி நேரத்தில் அதை அற்புதமாக அவர் தயாரித்து கொடுத்து விட்டார் என்கிறார். ஜூலை 22, 1947இல் நடைபெற்ற அரசியல் நிர்ணய சபையில் மூவண்ண கொடி நடுவில் கதர் ராட்டையுடன் கூடிய வரைவிற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இந்திய தேசிய கொடி ஒப்புதல் வாங்குவதற்கு பிங்களி வெங்கையா கடுமையாக போராடி இருக்கிறார் என பாராட்டுகிறார் காந்தியடிகள். கதர் ராட்டைக்கு பதிலாக அசோக சக்கரத்தை மாற்றி நாட்டின் அதிகாரப்பூர்வ கொடியாக ஆகஸ்ட் 15, 1947இல் ஏற்றப்பட்டது. ஒரு நாட்டிற்கே உயிர் நாடியாக விளங்கும் ஒரு மகத்தான சாதனையை செய்த பிங்களி வெங்கையா 1963இல் உடல்நலக் குறைவால் உயிரிழக்கிறார். வறுமையில் வாடிய போதும் கூட தாம் செய்த சாதனையை பணமாக்கிக் கொள்ளவில்லை அவர். 2009இல் மத்திய அரசு பிங்களி வெங்கையாவுக்கு அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பித்தது. விஜயவாடா அகில இந்திய வானொலி நிலையத்திற்கு இவரது பெயர் சூட்டி பெருமைப்படுத்தியுள்ளது. சுதந்திர தின விழாவை கொண்டாட போகும் இந்நேரத்தில் பிங்களி வெங்கையா அவர்களின் பதிவிற்கு வாய்ப்பளித்த தாய் டிவிக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.